பிரபல திரைப்பட பாடகி சுசித்ராவின் ட்விட்டர் பக்கத்தில் சில புகைப்படங்கள் வெளியானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் மர்ம நபர்கள் ஊடுருவி புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாக சுசித்ரா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொலைபேசி மூலம் அவர் கூறியதை கேட்கலாம். ஹலோ ஹலோ, சுஜித்ராவா பேசுறது? ஆமா, தந்தி டிவில இருந்து ஸ்வாதி பேசுறேன் மேடம். இன்னைக்கு காலையில உங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட் ஹேக் ஆனதா தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அது தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிவிக்க முடியுமா? இது முதல் தடவை இல்லை, இது 2வது தடவை நடக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மகா சிவராத்திரி அந்த டைம்ல ஒரு வாட்டி என்னோட ட்விட்டர் அக்கவுண்ட் ஹேக் ஆகி தனுஷ பத்தி என்னோட அக்கவுண்ட் வழியா பல அவருக்கு எதிரான விஷயங்கள் சொல்ற மாதிரி யாரோ ஹேக் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்பவே நாங்க சைபர் கிரைம்க்கு தகவல் அறிவிச்சிட்டோம். சோ தே ஹவ் பீன் ட்ராக்கிங். இப்ப இந்த வாட்டி நடந்திருக்கிறது அந்த சேம் யூஆர்எல்ஸ்ல இருந்து நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க குறிப்பிடுறது நடிகர் தனுஷ் தொடர்பா இல்லைங்களா? இல்ல நான் என்ன சொன்னேன், போன வாட்டி ட்வீட் பண்ணினா அத்தனை ட்வீட்ஸும் குறிப்பிட்டு தனுஷ், த்ரிஷா இவர்களை பற்றிய வதந்திகள் பரவுமாறு ட்வீட் செய்யப்பட்டது என்னோட அக்கவுண்டின் மூலமாக, நான் செய்யல. ஓகே, அப்பவே நாங்க இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சைபர் கிரைம்க்கு அண்ட் தே ஆர் ட்ராக்கிங் தோஸ் யூஆர்எல்ஸ். அந்த 3 யூஆர்எல்ஸுமே சென்னை பேஸ்ல இருக்கிற 3 கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு மட்டும்தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வாட்டி வந்திருக்கிற காலையில் வெளிப்பட்ட அந்த புகைப்படங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் அதே யூஆர்எல்ஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிடும்படியா உங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்டை மட்டுமே ஹேக் செய்து நடிகர் தனுஷ் தொடர்பான புகைப்படங்களை போடுறதுக்கு என்ன? That is what we are also trying to find out. We also don't know why. இது தொடர்பா நீங்க நடிகர் தனுஷ்க்கு தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? அவர்கிட்ட எதுவும் பேசுனீங்களா? இல்ல, ஆனா அவரோட ஆபீஸ்ல இருந்து அதித்தி ரவீந்திரநாத் என்ற நபர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார். அவங்க அடிக்கடி எனக்கு போன் பண்ணி இது ட்வீட் பண்ணுங்க, அதை ட்வீட் பண்ணாதீங்க, இதை டிலீட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பா நீங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? No, I have approached a private detective agency for this. Because what happens is நீங்க சைபர் கிரைம் அணுகினா, நான் சைபர் கிரைம் அணுகி பார்த்தேன். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்டே அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஷட் டவுன் பண்ணிடணுமா. நம்ம இதை ஷட் டவுன் பண்ணிட்டா யார் இந்த மாதிரி பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுமே மேம். இது அப்புறமா ரொம்ப சகஜமான ஒரு முறை ஆயிடுமே ஒருத்தரை ஹேசில் பண்றதுக்கு, ஒருத்தரை ஹாரஸ் பண்றதுக்கு. இதை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது இல்லையா? இதன் மூலம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்திருக்கா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. எனக்கு போன் மூலமாக த்ரெட்டன், பல விதமான மிரட்டல்கள் வந்திருக்கு. என்னோட கதவு வரைக்கும் பெல் அடிச்சு ஒரு மிரட்டல் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா யாருன்னு தான் தெரியல. அதாவது மிரட்டுறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி மிரட்டல் இருக்கு? அது என்ன மாதிரி இருக்கு? அவருக்கு எதிரான போஸ்டர்ஸ் போட்டது, உன் ட்விட்டர் அக்கவுண்ட மூடு, நீ இந்த ட்விட்டர் மூலமா எல்லாரையும் கேவலப்படுத்துற, அவமானப்படுத்துற, நீ தமிழச்சியே இல்ல, நீ தமிழுக்கு விரோதமா நடவடிக்கைகள் பண்ணிட்டு இருக்க, கலாச்சாரத்துக்கு, யூ நோ தோஸ் யூசுவல் டெக்னிக்ஸ் தட் தே யூஸ், ரைட்? அந்த மாதிரி மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கு.